துலாம் துலாராசி அன்பர்களே, இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமை அவசியம். எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும். சகோதரர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். ஆனால் தாயின் அன்பு ஆறுதலாக இருக்கும். பணிகளில் நிதானம் அவசியம். எதிர்ப்புகளை கடந்து வெற்றி பெறும் நாள். மன உறுதி தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்கள் மூலம் தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கும். சற்று மந்தமாக வியாபாரம் நடக்கும். சகோதரர்களுக்காக பணம் செலவாகும். வெளியூர் பயணங்களில் அலைச்சல் அதிகமாகும். வேலையிடத்தில் கவனக்குறைவு உண்டாகும். குடும்பத்தில் மனச்சங்கடம் ஏற்பட்டு மகிழ்ச்சி குறையும். குலதெய்வத்தின் அருளால் நல்லது நடக்கும். ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் ஒரே முயற்சியில் முடிய வேண்டிய விஷயங்களை பலமுறை அலைந்து முடிப்பீர்கள். புது முதலீடுகளை தவிர்க்கவும். உடல்நலம் பாதிக்கும். முக்கிய கோப்புகளை கையாளும்போது அலட்சியம் வேண்டாம். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள். மன மற்றும் நன்னெறிக் கல்வியுடன் உடற்கல்வியும் தேவை. அப்போதுதான் எல்லா வகையிலும் வளர்ச்சி அமையும். ஆரோக்கியமான மனம்தான் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்பதை நினைவில் வைத்திடுங்கள். இதுவரை சம்பளம் பெறாதவர்கள் இன்று அவர்கள் பணத்திற்காக மிகவும் கவலைப்படலாம். மற்றும் அவர்களது நண்பர்கள் எவரிடமிருந்தும் கடன் கேட்கலாம். உங்கள் துணைவரை நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளம் பெருகும். உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிக அழகாக பூத்துக்குலுங்கும். சக அலுவலர்கள் அல்லது உடன் பணியாற்றுபவர்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம். உங்களுக்கும் துணைவருக்கும் இடையிலான காதல் குறைய நிறைய வாய்ப்பிருக்கிறது. வேறுபாடுகளை களைய பேசுங்கள். இல்லாவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும். சித்திரை 3-4 நெருக்கடிக்கு ஆளாகும் நாள். எதிர்பார்த்த வருமானம் இழுபறியாகும். வியாபாரத்தில் விட்டுக்கொடுத்து செயல்படுவது நல்லது. சுவாதி உங்கள் செயல்களில் தடை ஏற்படும். திடீர் செலவுகளை சந்திப்பீர். பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். விசாகம் 1-2-3 வெளிவட்டாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டாலும் வீட்டிற்குள் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். இன்று உங்கள் பலம். நீங்கள் எதிர்பார்த்த உதவி தடாலடியாக கிடைக்கும். தொழிலுக்கு தேவையான கையிருப்பு தைரியத்தை கொடுக்கும். இன்று உங்கள் பலவீனம். உங்களை கூறும் உறவினர்களை ஒதுக்க முடியாத நிலை. கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற முடியாமல் தடுமாற்றம் அடைவீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். 1. பங்கு சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை. 2. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணம் கொடுக்கக்கூடாது. 3. வேலையிடத்தில் வம்பு வழக்குகளில் சிக்கக்கூடாது. அதிர்ஷ்ட எண் 6-3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள்.